இன்றைக்கு வாலிப பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழுகிறவர்களாக இருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்த அற்புதமான ஒரு உணர்வு தான் பாலியல் உணர்வு. அந்த பாலியல் உணர்வை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த பாலியல் உணர்வு ஒரு ஒற்றம் போல இருக்குது. ஒரு விசுவாச சந்ததியின் ஒரு டிஎன்ஏவை அவன் மாற்றணும். இன்றைக்கு வாலிபர்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு நிச்சயமாக இடைப்படுவாராக. ஆண்டவர் the next generationக்கு பேசுகிறார். வாலிபர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். அவருடைய அனந்த ஞானம் இன்றைக்கு சபையிலே வெளிப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் அடுத்த ஜெனரேஷனை எழுப்புகிற ஒரு காலம். எங்களுக்கு முன்பாக ஓடின சந்ததி, அந்த சந்ததியினுடைய காலம் நிறைவேறுகிறது. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய தேசத்திலே பார்க்கிறோம், ஒரு வாழை மரத்துக்கு கீழே ஒரு குட்டி வாழை எழும்பும். அதை சொல்லுவார்கள் பெரியவர்கள், வாழையடி வாழை. Es gibt einen Spruch, wir müssen wachsen wie ein Bananenpalme. திருமணத்தின் பொழுது அந்த வாழையை கட்டுவார்கள். An einer Hochzeit pflanzen sie immer einen Bananenbaum. நம்முடைய முன்னோர்கள் கட்டுகிறதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. Unsere Vorfahren haben das mit einem vollen Bewusstsein gemacht. அடுத்த சந்ததி எழும்ப வேண்டும். Nächste Generation muss aufstehen. இன்றைக்கு வாலிபர்களை நீங்கள் எழும்ப வேண்டும். Steht auf, liebe junge Leute. வாலிப தங்கச்சி, தம்பி, ihr jungen Kinder, விசுவாச சந்ததியாகிய உங்களுக்குள் தன்னுடைய குமாரனுடைய சாயலை கடவுள் வைத்துவிட விரும்புகிறார். Unser Vater im Himmel möchte, dass der Gestalt, der Wesen von Jesus Christus in euch entsteht. இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ளே பிசாசு தன்னுடைய கலப்படத்தை கொண்டு வந்து விட்டான். In der jungen Generation hat der Satan etwas vermischt. இன்றைக்கு அடுத்த ஜெனரேஷன், the next generation கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடிக்கு அவன் செய்து விட்டான். Die nächste Generation ist nicht bereit, Gottes Wort zu hören. வாலிப தங்கச்சி, தம்பி, நீங்க பளபளப்பானவைகளை விரும்பும்படியாக அவன் விரும்புகிறான். Meine liebe Jugend, der Satan hat so getan, ihr sucht nach einem glänzenden etwas. அவிவிசுவாசமான வாலிப சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று அவன் பல வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். Der Satan möchte eine hoffnungslose, ungläubige Generation entsteht. நோவாவின் நாட்களில் நடந்தது போல உங்களுடைய நாட்களிலும் நடக்கும். Auch heute passiert das Gleiche, was damals zu Noahs Zeit. வாலிப பிள்ளைகளே, சோதோம் கொமோராவில் நடந்தது போல இன்றைக்கும் நடக்கும். Meine Lieben, es passiert genau das Gleiche wie früher in Sodom. அவனுடைய சரக்கு, அவனுடைய கலப்படத்தை இன்றைக்கு வாலிபர்களாகிய உங்கள் மத்தியிலே அவன் கலந்து விட விரும்புகிறான். Er hat seinen Senf in euch hinein vermischt. ஒரு விசுவாச சந்ததியின் Eine glaubhafte Generation. ஒரு டிஎன்ஏவை அவன் மாற்றணும். In einer glaubenden Generation muss Satan diese DNA wechseln. அந்த மரபு அணுவை மாற்றுகிற பொழுது ஒரு சந்ததியை மாற்றிவிட வேண்டும் முடியும் என்று அவனுக்கு தெரியும். Der Satan weiß, wenn man die DNA wechselt oder austauscht, kann eine ganze Generation aussterben. வாலிபர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? Meine Lieben, wisst ihr was? அவனுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம், seine große Macht, பாவங்களை இயற்கையான சுபாவங்களை போல காட்டுவது. zeigt die Sünde als ganz normale Charakter. திரும்பவுமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பாவங்களை சுபாவங்களை போல காட்டுகிறது. Sünden sieht er als ganz normalen Charakter. ஆண்டவர் இந்த வேதம் பாவத்தை தீமையாக காண்பிக்கிறது. Aber Jesus Christus, die Bibel, zeigt die Sünde als Sünde. பிசாசு உங்களுக்கு பாவங்களை சுபாவங்களாக காண்பிப்பான். Aber Satan zeigt Sünde als Charakter.
Charakter. நீங்கள் அந்த பாவங்களை உங்களுடைய சுபாவங்களாக எண்ணி நீங்கள் ஏமாந்து போவீர்கள். Ihr werdet veräppelt, indem ihr glaubt, wenn ihr sündigt, ach, das ist mein Charakter. பாவமாகிய தீமை இன்றைக்கு மனிதனுடைய சுபாவத்தை போல மாறிவிட்டது. Diese Sünde ist in einem Menschen als Charakter heutzutage angesehen. இன்றைக்கு நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். Heute müsst ihr was verstehen. இச்சைகளை அதிகமாக தூண்டுவது எதுவோ Was dich zur Sünde drängt, அதுவே இன்றைக்கு மில்லியனில் பிசினஸை கொளிக்க வைக்கிற ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. das ist ein großes Geschäft geworden. Da müsst ihr eure Augen aufmachen. இன்றைக்கு மில்லியனிலே சம்பாதிக்கிற இச்சைகளை தூண்டுகிற வியாபாரம் இன்றைக்கு மில்லியன்களிலே வியாபாரத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. Millionen verdienen Menschen, indem die in euch die Sünde anzünden. இன்றைக்கு நீங்கள் இச்சைகளை தூண்டுகிற கேம்ஸ் பாக்குறீங்க. Ihr spielt oder ihr schaut, indem Sünde gezeigt wird. கேம்பிளிங்க பாக்குறீங்க. கேம்பிளிங் Spiel. கேம்பிளிங் சூது. சீட்டு விளையாடுற சூது. இன்னுமாக நீங்கள் பார்க்கிற பொழுது சினிமா, இச்சைகளை தூண்டுகிற சினிமா. Auch die Sünde bringt euch durch diesen Cinema, also Filme, werdet ihr zur Sünde gebracht. இச்சைகளை தூண்டுகிற ராக் மியூசிக். Auch die Rock'n'Roll Musik. Erotic pictures. Auch Pornografien oder erotische Filme. Fashion show. Auch Fashion Shows. இன்றைக்கு அவைகள் அந்த பாவங்கள் சுபாவங்களாக மாறி இன்றைக்கு அது இயற்கையானது என்று நம்புகிற ஒரு சந்ததியை பிசாசு எழுப்ப விரும்புகிறான். Satan möchte eine neue Generation in sich auferstehen lassen, indem die Leute denken, die ganzen Sünden seien einfache, normale Charakter. வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Ihr müsst aufpassen. உங்களுடைய சுபாவங்கள் இச்சைகளாக மாறுகிற பொழுது, Wenn eure Charakter zur Sünde wird, அது பாவத்தை பிறப்பிக்கிறதாக இருக்கும். diese gebärt die große Sünde. ஒரு பொழுதும் பாவங்கள் சுபாவங்களாக மாறக்கூடாது. Sünden dürfen nie zu Charakter werden. அது பிசாசனுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம். Da veräppelt euch der Satan. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தன்னுடைய சுபாவங்களையே உங்களுடைய சுபாவங்களாக மாற்றிவிட விரும்புகிறார். Jesus Christus möchte sein Charakter in euch hineinlegen, dass ihr so werdet wie er. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னுடைய குமாரனை உங்களுக்காய் கொடுத்த மிக முக்கிய நோக்கம் அவருடைய சுபாவத்தை போல என்னுடைய வாலிப பிள்ளைகள் அவருடைய சுபாவத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதே. Hat der Vater im Himmel seinen einzigen Sohn gegeben, damit ihr, wie er, wie Jesus Christus geändert werdet. இன்றைக்கு உங்களோடு கூட நான் தெளிவாக பேச விரும்புகிறேன். Heute möchte ich klare Worte sprechen. எது தீமைகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Ihr müsst erfahren, was schlecht ist. இந்த தீமைகள் பாவங்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Diese schlechten Sachen sind Sünde. இன்றைக்கு இந்த பாவங்கள் உங்களுடைய சுபாவங்களாக மாறி இருக்கிறதா? Ihr müsst euch reflektieren und in euch hineinschauen, ob diese Sünden in euch இந்த Charakter சுபாவ பாவங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக Ihr வேண்டும். müsst von diesen Sünden als Charakter. கர்த்தர் வாலிப பிள்ளைகளோடு கூட பேசுகிறார். Gott spricht zu euch mit jungen Leuten. இன்றைக்கு வியாபாரம் என்பது வாலிபர்களை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்படுகிறது. Die neue Geschäft läuft auf euch. இன்றைக்கு பிசாசானவன் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏதேனிலே அந்த பளபளப்பை காண்பிக்க ஆரம்பித்து விட்டான். Damals schon in Eden hat der Satan schon diese glänzende Apfel gezeigt. உங்களுடைய மனம் கேம்பிங்ல இருக்குதா? Ist euer Kopf in einem Spiel உங்களுடைய கேம்பிங்ல இருக்குதா? Ist es in einem Spiel gefesselt? பாவத்தை தூண்டுகிற எரோட்டிக் பிக்சர்ஸ்ல இருக்குதா? Ist es in einem erotischen sexuellen Film? சினிமாவுல இருக்குதா? Ist es in einem Film gefesselt? உங்களுடைய இருதயம் எதை பற்றி கொண்டிருக்கிறது? Welche Gedanken hat dein Herz? இன்றைக்கு அந்த பாவ சுபாவம் உங்களுடைய சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னால் Wenn diese Sünden in eurem Körper ist, அது தீமை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். müsst ihr lernen, dass es Schlechtes ist. எது தீமைகள்? Was ist schlecht? இச்சை ஒரு தீமை. Sünde ist schlecht. கோபம் ஒரு தீமை. Wut ist schlecht. வைராக்கியம் ஒரு தீமை. Wut ist schlecht. கீழ்ப்படியாமை ஒரு தீமை. Wenn ihr nicht euren Eltern பெருமை ஒரு தீமை. Stolz ist schlecht. காம விகாரம் ஒரு தீமை. Erotische. இந்த தீமைகள் எல்லாம் சுபாவங்கள் கிடையாது. Diese Sachen sind
nicht Charakter. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தன்னுடைய இரத்தத்தினால் ஒரு பரிசுத்த ஜாதியாக ஒரு பரிசுத்த சந்ததியாக உங்களை உருமாற்ற விரும்புகிறார். Aber unser Vater im Himmel möchte durch sein Blut eine reine Generation erstehen lassen. இன்றைக்கு நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். Erfahrt eines. ஒரு பாலியல் உணர்வை குற்ற உணர்வாக பிசாசு மாற்றிவிட்டான். Ihr müsst eins erfahren, ganz normale sexuelle Gefühle hat der Satan in eine Sünde verwandelt. நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், பாலியல் உணர்வு வேற, பாலியல் இச்சை வேற. Ihr müsst zwischen sexuelle Sünde und normale sexuelle Gefühle trennen. தேவன் உங்களுக்கு கொடுத்த அற்புதமான ஒரு உணர்வு தான் பாலியல் உணர்வு. Gott hat dieses sexuelle Gefühl in euch hineingelegt. அந்த பாலியல் உணர்வை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். Dieses Gefühl hat Gott gesegnet. அவர் எப்படி அதை ஆசீர்வதித்தார்? Wie hat das gesegnet? அந்த உணர்வை கொண்டு நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார். Mit diesem Segen hat gesagt, dass wir uns vermehren sollen auf der Erde. அந்த உணர்வை கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிறார். Dieses Gefühl hat Gott zur richtigen Reihenfolge gebracht. அந்த உணர்வை ஒழுங்குபடுத்தி குடும்பமாக மாற்றுகிறார். Dieses Gefühl bringt Gott erst in eine Familie. ஒரு ஆணும் பெண்ணும் பாலியல் உணர்விலே ஒழுங்குபடுத்தப்படுகிற பொழுது அவர்கள் குடும்பமாக மாறுகிறார்கள். Wenn diese sexuelle Gefühle zwischen zwei Menschen in einer Familie passiert ist, ஆண்டவர் இந்த உலகத்திலே உண்டாக்கின அற்புதமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் குடும்பம். eine Familie ist eine ganz schöne Institution. கர்த்தருடைய வார்த்தை பாலியல் உணர்வை குடும்பமாக நியாயப்படுத்துகிறது. Dieses sexuelle Gefühl sagt die Bibel, das ist als in der Familie gesegnet. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் குடும்பமாக்கி ஆசீர்வதித்தார். Vater im Himmel hat Adam und Eva als Familie gesegnet. அந்த பாலிய உணர்வை கொண்டு நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார். Segnete Adam und Eva mit diesen sexuellen Gefühlen, um Familie zu werden, um sich zu vermehren. வேதம் சொல்லுகிறது, விவாக மஞ்சம் அனைவருக்குள்ளும் அது கனமுள்ளதாக இருக்கிறது. Die Ehe ist machtvoll in der Familie. பாலியல் உணர்வு தேவன் மனிதனுக்கு கொடுத்த அற்புதமான உணர்வு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Ihr müsst wissen, ihr müsst es erfahren, dieses sexuelle Gefühl ist keine Sünde, es ist ein gesegnetes Gefühl. பாலியல் உணர்விலே பிசாசு இச்சையை கொண்டு வந்து அதை பாவமாக மாற்றிவிட்டான். Satan hat in diesem normalen, natürlichen Gefühl seine Sünde, sein Senf dazu gegeben und als Sünde, er zeigt es als Sünde. இன்றைக்கு வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். Meine liebe Jungen, Gott spricht zu euch. நீங்கள் திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழுகிறவர்களாக இருக்கிறீர்களா? Wenn ihr unverheiratet zusammenlebt, ஆணும் பெண்ணும் நீங்கள் சேர்ந்து வாழுகிறவர்களாக இருந்தால், wenn eine Frau und ein Mann zusammenlebt, unverheiratet, ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி இருக்கிற அந்த திருமணத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். ihr müsst zusammenkommen in Gottes Eheleben. கர்த்தர் கணவன் மனைவியாக உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். Gott möchte euch in einer Ehe segnen. நாங்கள் பார்க்கிறோம், தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிற பொழுது கடைசி நாட்களிலே அநேகர் விவாகம் இல்லாமல் இருக்கவும் அவர்கள் விரும்புவார்கள். In Timotheus schreibt Paulus, dass in den letzten Tagen Generationen entstehen, wo die Ehe nicht gewünscht ist. ஆண்டவருடைய கண்டுபிடிப்பு திருமணம். Gottes Erfindung ist Ehe. ஆண்டவர் ஏற்படுத்தியது திருமணம். Gott hat die Ehe bestehen lassen. மனிதன் கண்டுபிடித்ததுதான் என்னது அது? அது இல்ல, மனிதன் கண்டுபிடித்தது லிவிங் டுகெதர். Gott hat die Ehe erfunden, die Menschen haben dieses Zusammenleben ohne Ehe erfunden. வாலிப பிள்ளைகளே, நீங்கள் யாராவது லிவிங் டுகெதர்ல இருந்தா, wenn ihr zusammenlebt unverheiratet, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், நீங்கள் திருமண பந்தத்திலே இணைய வேண்டும். Gott spricht zu euch, ihr müsst in eine Ehe hineinkommen. அது லிவிங் டுகெதர் கர்த்தருடைய கண்டுபிடிப்பு அல்ல. Living together is nicht Gottes Erfindung. ஆகவே இன்றைக்கு வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் திருமணத்தை ஆசீர்வாதமாக எண்ணி அதை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் வைக்க வேண்டும். Meine lieben jungen Menschen, ihr müsst die Ehe als Segen in euer Herz aufnehmen und da hineinkommen. வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த பாலியல் உணர்வு ஒரு ஒற்றம் போல இருக்குது. Dieses sexuelle Gefühl, was Gott in uns hineingelegt hat, ist wie ein Atom. அணுவுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கிறதோ, So wie die Macht in einem Atom. பிசாசுக்கு தெரியும் அந்த அணுவை போல ஒரு சக்தி உள்ளதுதான் இந்த பாலிய உணர்வு. Satan weiß es ganz genau, dass dieses Gefühl wie ein Atom ist. அந்த உணர்வை கர்த்தர் நியாயப்படுத்தும்படியாக திருமணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Gott hat hierzu
die Ehe gegeben. ஆகவேதான் திருமணத்தை நீங்கள் அங்கீகரித்து கர்த்தருடைய ஆசீர்வாதமாக நீங்கள் எண்ண வேண்டும். Ihr müsst es zu einem Segen denken, in eurem Herz aufnehmen. இந்த உலகத்திலே பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக அந்த உணர்வை கர்த்தர் Gott கொடுத்தார். hat dieses Gefühl in uns hineingegeben, um eine glaubenswürdige Generation entstehen zu lassen.